போன வகுப்பில் நம்ம 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 54, 55 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். நாம 54ல் அர்ஜுனன் கேட்குறான். அதாவது இந்த சன்னியாசியினுடைய இலக்கணத்தை சொல்லி வந்த பகவான் இப்படிப்பட்டவன் தான் சன்னியாசி என்ற எல்லாத்தையும் சொல்ல, தண்ணீர் தானே இன்பம் அடைகின்றவன், அதை பற்றிய எல்லா விவரங்களையும் சொல்லிட்டு வந்தப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சிந்தனை வருது. அதை நம்ம பார்த்தோம். என்ன சிந்தனை வருது அப்படின்னா, இந்த சன்னியாசியாகப்பட்டவன் எப்படி இருப்பான், அதற்கு உண்டான அடையாளங்களையும் அர்ஜுனனே சொல்றான். உறுதி கொண்ட அறிவுடையவன், சமாதியில் நிற்போம், எவ்வாறு பேசுவான், திறபுத்தி உடையவன், என்ன சொல்வான், எப்படி இருப்பான், எதனை அடைவான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது அர்ஜுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சன்னியாச நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை தான் எப்படி நடத்தி கொள்வார், தன்னிடத்தில் தான் எப்படி நடந்து கொள்வார், தன்னை தான் எப்படி நடத்தி கொள்வார். பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி வரும். அந்தந்த சூழ்நிலைகளில் நாம் நம்மளை எப்படி நடத்திப்போம், அதுதான் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. இப்படிப்பட்ட சன்னியாசி எல்லாருமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சன்னியாசி இருக்க, வித்தியாசமான சூழ்நிலையில சன்னியாசி இல்லை. அப்படி எல்லாருமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில சன்னியாசி இருக்கின்ற பொழுது மற்றவங்களிலிருந்து இவர் வேறுபட்டிருக்காரே, எப்படி வேறுபட்டு இருக்கிறார்? அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு பொதுவான சூழ்நிலையில சன்னியாசி தன்னை எப்படி நடத்தி கொள்வார், அந்த சூழ்நிலையில் தன்னையே தான் எப்படி நடத்தி கொள்வார், இதுதான் உனக்கு புரியணும். அதுக்கு 55வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஒருவன் தன் மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து தன்னிலே தான் மகிழ்ச்சி பெறுவானாயின் அப்போது ஸ்திர புத்தி உடையவன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னா, அதுக்கு உண்டான ஒரு இலக்கணத்தை சொல்றார். அதை நாம விலாவரியாக பார்த்தோம். என்னன்னா, ஒருவன் தன் மனதில் எழும் விருப்பங்கள், அவனுடைய மனசுல வரக்கூடியதுதான் இந்த ஆசைகள் எல்லாமே. இந்த ஆசைகளை துறக்க வேண்டும் சொல்றார் பகவான். துறந்து தன்னிலே தான் மகிழ்ச்சி பெறுவானாயின், அவன் சந்தோஷம் அடைகிறதுக்கு வேற எந்த விதமான விஷயங்களும் தேவையில்லை, தன்னிலேயே தான் சந்தோஷத்தை அடைந்து கொள்வான். அப்படி இருக்கக்கூடியவன் அல்லது மகிழ்ச்சி அடையக்கூடியவன் அப்போது ஸ்திர புத்தி உடையவன் என்று தெரிந்து கொள். அப்போ இந்த பகவான் என்ன சொன்னார், சன்னியாசி தன்னை எப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றார், அதாவது தன்னுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் துறந்து தன்னிலே தான் மகிழ்ச்சியை அடைந்து ஒரு ஸ்திர புத்தியோடு இருக்கிறானே, அவன் அப்படி இருப்பான்றதை சொல்லி முடிச்சார். இதெல்லாம் நம்ம விலாவரியாக நாம் போன வகுப்பில் பார்த்தோம். இனி இந்த வகுப்பில் நாம் 56வது ஸ்லோகத்தில் பகவான் மேற்கொண்டு இதை பற்றி என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். துன்பங்களிலே மனம் கொடாதவனாய், இன்பங்களிலே ஆவல் அற்றவனாய், அச்சமும் சினமும் தவித்தவனாய், அம்முனி மதியிலே உறுதி வாய்ந்தவன் என்ப. இந்த மனதிலே உறுதி, ஸ்திர புத்தி, இதெல்லாமே நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரே விஷயத்தை சொல்லக்கூடியதுதான், வேறு வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார் பகவான். அந்தந்த ஸ்லோகத்தில் அது வரும்பொழுது அதை மீண்டும் நாம் ஒரு வாட்டி பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்திர புத்திங்கிறது, மனம் உறுதியாக இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன சொல்றாரு இந்த இடத்துலன்னா, துன்பங்களில் மனம் கொடாதவனாய், இன்பங்களிலே ஆவலற்றவனாய். அப்போ துன்பத்தினால் நொந்து போகாதவன், இன்பங்களின் மீது ஆசை அடைந்து அதனாலும் கஷ்டப்படாதவன். அதான் புரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, துன்பத்தினால்தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, துன்பமான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது, விஷயங்கள் நடக்கிறப்பதான் நம்ம கஷ்டப்படணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, நமக்கு எதெல்லாம் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, அந்த விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் நமக்குள் கஷ்டம் வருது, துன்பம் வருது. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஒரு சூழ்நிலை என்பது பொதுவானது. இதை நம்ம முன்னாடி புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணினோம். ஒரு சூழ்நிலை என்பது பொதுவான சூழ்நிலை. உனக்காக ஒரு சூழ்நிலை, எனக்காக ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களோ, துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களோ, அந்த விஷயங்கள் எங்க இருக்குன்னா நமக்கு வெளியில இருக்கு.
வெளியில என்ன இருக்குன்னா விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறது. வெளியில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த விஷயத்திற்கே இன்பத்தை தரக்கூடிய அல்லது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுபாவம் அல்லது ஒரு சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு கிடையாது. நிச்சயமாக அதற்கு கிடையாது. அது வெறும் விஷயம்தான். அதுக்கு எந்த விதமான குணமும் கிடையாது. ஏன்னா குணம் இருக்கக்கூடியதுதான் நமக்குள் ஒரு மாற்றுதலை ஏற்படும். அந்த விஷயங்கள் நமக்குள் எப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்குகிறது என்பதுதான் முக்கியமானது. நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா சின்ன 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 உதாரணங்களை வைத்து பார்ப்போம். சூரிய ஒளி இருக்கிறது. அந்த சூரிய ஒளியில போய் நம்ம கண்ணாடியை வச்சோம் அப்படின்னா அந்த கண்ணாடியால் அந்த ஒளியை பிரதிபலிக்க முடியும். பிரதிபிம்பமாக ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் கண்ணாடியை வச்சோம்னா. அதே இடத்துல ஒரு மரக்கட்டை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த மரக்கட்டை மேலேயும் சூரியனோட வெளிச்சம் படும். ஆனா அந்த மரக்கட்டையால் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியாது, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தன்மை, அந்த சக்தி மரத்திற்கு இல்லை, ஆனா கண்ணாடிக்கு இருக்கு. இது ஒரு சின்ன உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா சூரிய ஒளிங்கிறது ஒண்ணுதான். சூரிய ஒளிக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கான்னா, சூரிய ஒளிக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த ஒளி எதன் மீதெல்லாம் படுகின்றதோ அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகணும். கரெக்டா இல்லையா? அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அப்படி ஆகிறது இல்லையே. இதுவும் நமக்கு புரியும். இதெல்லாம் நம்ம பெரிய ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நம்முடைய அன்றாட அனுபவத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ கண்ணாடிக்கு அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதுனால அது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது. மரத்திற்கு அப்படிப்பட்ட தன்மை இல்லாததுனால அதனால சூரிய ஒளியை பிரதிபலிக்க முடியவில்லை. அப்ப இந்த பிரதிபலிப்பு என்கின்ற நிகழ்ச்சியாகப்பட்டது சூரிய ஒளியை சார்ந்திருக்கிறதா அல்லது அந்த ஒளியில் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட பொருளை சார்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தனிப்பட்ட பொருளைத்தான் சார்ந்திருக்கிறது. சூரிய ஒளிக்கு என்று வெளிச்சத்தை தரக்கூடிய தன்மை சூரிய ஒளிக்கு இருக்கிறதே ஒழிய அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கக்கூடிய சக்தியாகப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு பொருள் அங்கே இருக்கிறதோ அதை சார்ந்திருக்கிறது. அதே போல்தான் விஷயங்களுக்கு நமக்கு அனுபவத்தை தரக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட அனுபவமாக நமக்கு இருக்கும்? மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவமாக இருக்குமா அல்லது நமக்கு மிக துன்பத்தை தரக்கூடிய அனுபவமாக இருக்குமா அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு முன் இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர்ங்கிறத பொறுத்து இருக்கு. இது புரியுறது உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த விஷயத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நபர் இருக்காரோ அவரை பொறுத்து தான் அந்த விஷய அனுபவம் தரக்கூடிய விஷயமாகப்பட்டது இன்பமான அனுபவமாக மாறுமா துன்பமான அனுபவமாக மாறுமான்றது தீர்மானிக்கப்படுறதை ஒழிய விஷயத்தால் அனுபவத்தை தர முடியும். அவ்வளவுதான். சர்க்கரை வாயை போட்டால் சர்க்கரைக்கு இனிப்பு சக்தி இருக்கு. ஆனா அந்த இனிப்பாகப்பட்டது ஒருவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குமா அல்லது துக்கத்தை தரக்கூடியதாக இருக்குமான்னா அது அவ நிலையை பொறுத்து இருக்கு. கரெக்டா இல்லையா? இப்ப சர்க்கரை வியாதி இல்லாத வாழ்க்கை இனிப்பை கொடுங்கோ, அந்த இனிப்பு அவளுக்கு சொர்க்கமா இருக்கும் இல்லையா? அதை சாப்பிடணும், அதை ரசிச்சு சாப்பிடுவா, எந்த விதமான கவலையுமே இல்லாம. ஆக அற்புதமான ஸ்வீட். இன்னொன்னு இருந்தா கொடுங்கோளே கேட்டுவாங்க. இதே சர்க்கரை வியாதி இருக்கிறவாள்கிட்ட அந்த ஒரு இனிப்பை கொடுத்தோம் என்றால் அந்த இனிப்புக்கு இனி அந்த தித்திப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சர்க்கரை வியாதி இருக்கிறவள்கிட்ட கொடுக்கறதுனால அதனுடைய தன்மை மாறுமான்னா இனிப்பினுடைய தன்மை அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவன் என்ன பண்றா? அவன் அந்த இனிப்பை பார்த்துட்டு அவளுக்கு சாப்பிடணும்னு என்ன இருக்கு, ஆனா சாப்பிட முடியாதுங்கிற நிலைமை இருக்குன்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இனிப்பு பதார்த்தமாகப்பட்டது அவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா மாறிடுது. வாஸ்தவம் தானே இது? இதுல யாருக்காவது மறுப்பு இருக்கா?
இல்லை, இல்லையா? எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கும் சன்னியாசிக்கு என்னன்னா, ஒரு சூழ்நிலையில் நம்மை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பது தான் அந்த சூழ்நிலை நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தரும். ஆனா நாம எப்படி இருக்கோம்னா, ஒண்ணு அந்த சூழ்நிலை நமக்கு இன்பமா தெரியுது, இல்ல அந்த சூழ்நிலை நமக்கு துன்பமா தெரியுது. அவ்வளவுதான். நமக்கு இந்த ரெண்டு இருக்கு, இன்பம் துன்பம். அந்த சூழ்நிலையிலிருந்து ஒண்ணு நாம் இன்பத்தை பார்க்கின்றோம் அல்லது இன்பத்தை அனுபவிக்கின்றோம், இல்லைன்னா அதே சூழ்நிலையில நாம துன்பத்தை அனுபவிக்கின்றோம், இல்லையா? வெயில் காலத்துல ஏசி நமக்கு இன்பத்தை தர்றது, அதே குளிர்காலத்துல ஏசி நமக்கு துன்பத்தை தர்றது. ஏசியில ஏதாவது மாறி இருக்கான்னா இல்ல. சூழ்நிலை நான் என்னை எப்படி வைத்துக் கொள்கிறேன் என்பதில் மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் வந்த உடனே என்ன ஆகுறதுன்னா, அனுபவத்தை தரக்கூடிய விஷயமும் எனக்கு மாறித்தான் அனுபவத்தை தருகிறது. அது தரல, எனக்கு அப்படி மாறி தெரியும். அது ஒரு போலதான் இருக்கு. அப்ப நமக்குள்ளதான் இந்த இன்பம் துன்பம்ங்கிறது நம்ம போடுற கணக்குல தான் இருக்க ஒழிய ஒரு விஷயத்துல கிடையாது. ஒரு விஷயத்துல கிடையாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, துன்பங்களிலே மனம் கொடாதவனாய் இன்பங்களிலே ஆவலற்றவனாய் அப்படின்றப்ப என்னன்னா, ஒரு விஷயத்துல நம்ம மனதை ஈடுபடுத்துகின்ற பொழுதுதான் அங்கு நமக்கு துன்பம் தருகிறது. ஈடுபடுத்தாத விஷயத்தை நீங்க பார்க்கணும், அது எப்படி போனாலும் உங்களுக்கு கவலையே இல்லை. கரெக்டா இல்லையா? உங்க மனசு எந்த விஷயத்துல ஈடுபடுறதோ அந்த ஈடுபாடுங்கிறது பிறகு பற்றாக மாறி அந்த பற்றாகப்பட்டதுதான் நம் துன்பத்திற்கு காரணம். நாம ஈடுபடாமல் இருக்கின்ற வரையில், பற்றை வளர்க்காமல் இருக்கின்ற வரையில் அந்த விஷயத்தால் நமக்கு துன்பத்தை தரவே முடியாது அப்படின்னு சொல்றதை விட, அந்த விஷயமாகப்பட்டது எனக்குள் துன்பத்தை உண்டாக்காது. அப்ப நம்ம கையில தான் இருக்கு. அந்த நிலையை அடைந்தவன் தான் சன்னியாசி. நாம் அடையாம இருக்கிறதுனால நாம் வெறும் சாதாவாசி. நாமெல்லாம் சாதாவாசி, அவர் சன்னியாசி. அவர் எப்படி இருக்காருன்னா, இதுதான், துன்பங்களில் மனதை கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்னன்னா, அதில் ஒரு விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார். அந்த விஷயத்தில் தனக்கு ஒரு பற்றை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார். இன்பங்களிலே ஆவலற்றவன. ஆசையினாலதான் நமக்கு இன்பத்தை தேடி போகக்கூடிய ஒரு மனப்பான்மை வருது. ஆசை எதுல இருந்து? நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்துல நமக்கு ஆசை வருமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். கஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்துல நமக்கு ஆசையே வராதே, இல்லையா? யாராவது கஷ்டத்தை தர்ற விஷயத்தை வீட்டுக்குள்ள வச்சுப்பாளா? இல்ல வேணும் தேடி போவாளா? தேடி போக மாட்டாங்க. அப்ப நம்ம விரும்பி போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நமக்கு சுகத்தை தரக்கூடிய, நமக்கு அதில் ஏதோ ஒரு இன்பம் தெரிகிறது, அதுதான் நம்ம அதை தேடி போறோம். அப்ப இந்த வார்த்தைகள் எப்படி விளையாடி இருக்கார் பகவான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்பங்களிலே ஆவலற்றவனாய். ஏன்னா ஆவல் என்றால் ஆசை. ஆசை எதன் மீது இருக்கும்? இன்பத்தை தரக்கூடிய விஷயத்தில் தான் நமக்கு ஆசை வரும் ஒழிய துன்பத்தை தரக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக ஆசை வராது. எல்லாருமே கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறா? எனக்கு ஒரு நல்ல பையனா பிறக்கணுமே அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல பையனாலதான் எனக்கு இன்பம் வரும். யாருமே எனக்கு ஒரு மோசமான பையன் பிறக்கணும், ஒரு ராட்சசன் எனக்கு பிறக்கணும், என்னை வாழ்க்கையில பாடா படுத்தணும் அப்படின்னு யாராவது வேண்டிப்பாளோ? வேண்டிக்க மாட்டான். அப்போ ஆசைங்கிறது எப்பவுமே இன்பத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பற்று என்பது துன்பத்தை நோக்கி செல்லக்கூடியது. ரெண்டு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். பற்று துன்பத்திற்கு காரணம், ஆசை இன்பத்திற்கு காரணம். ஆனா இவாளுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. எவாளுக்குள்ள? இந்த ஆசைக்கும் பற்றுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஏன்னா ஆசைதான் பிறகு பற்றாக மாறுகிறது. ஆசைதான். ஏன்னா ஆசை இல்லாத விஷயத்துல பற்று வராதே.
இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் லாஜிக்ங்க. இதுக்கெல்லாம் பயங்கரமான மூளையெல்லாம் வேணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக். நம்ம லைஃப்ல நடக்கிறதே நம்ம ஒரு உதாரணமா எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கே நல்லா தெரிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். ஒரு விஷயத்துல நமக்கு ஆசை வர வர என்ன ஆகுறதுன்னா, ஏன் ஆசை அதிகமாகிட்டே போறதுன்னா, அந்த இன்பம் எனக்கு இன்னமும் சுகத்தை தருகிறது. அந்த சுகம் வர வர அதை இன்னும் அனுபவிக்கணும்ன்றப்ப அந்த விஷயத்துல நமக்கு ஆசை அதிகமாகிட்டே போகுது. ஆசை அதிகமாக அதிகமாக அதுக்குள்ள பற்று வருகிறது. பற்று வர வர என்ன ஆகுறதுன்னா, எது என்னுடைய சுகத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருந்ததோ அதுவே எனக்கு துன்பத்திற்கு காரணமாக வருகிறது. யாரை நான் மிகவும் நேசிக்கின்றேனோ, யார் மீது அதனால் ஏற்பட்ட பற்று வருகிறதோ அவர்கள் என்னை விட்டு பிரிகின்ற போதுதான் எனக்கு துன்பம் வரதே ஒழிய, ஊர்ல உலகத்துல எவ்வளவு பேர் இந்த இந்த பரலோகத்திற்கு போகிற அந்த செய்தியெல்லாம் எனக்கு துன்பத்தை தரதான இல்லை. ஏன்னா அங்க பற்று இல்லை. ஏன் பற்று இல்லை? அங்கு எனக்கு ஆசை உருவாகவில்லை. ஏன் ஆசை உருவாகவில்லை? அதில் உனக்கு ஒரு இன்பம் என்பது இல்லை. இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளான எடுத்துக்கலாமா? காலையில இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவா இருக்கா பாருங்க, அவெல்லாம் எப்படின்னா இப்படிதான். இந்த காலையில வந்த உடனே இந்த நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சு இந்த ஆசையில என்னென்ன செய்திகள் இருக்குன்றத முதல் ஆசை. இந்த அரசியல் சார்ந்ததோ அல்லது விளையாட்டு சார்ந்ததோ அல்லது பொருளாதாரம் சார்ந்ததோ அல்லது உலக நிகழ்வுகள் சார்ந்ததோ ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்தோடனே நியூஸ் பேப்பர் வாங்குறான். நியூஸ் பேப்பர் வாங்கி அதை படிக்க என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அவனுடைய ஆசையை இன்னமும் ஊதி வளர்க்குது. ஒரு நெருப்பை எப்படி ஊதி வளர்க்க முடியுமோ அது மாதிரி அது வளர என்ன ஆகுறதுன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல எனக்கு பற்று வந்துடுது. அது எப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நியூஸ் பேப்பரை பார்த்துடணும். நியூஸ் பேப்பர் பார்க்க முடியலன்னா அவ்வளோதான். எனக்கு அன்னைக்கு கோவம், நாளே சரியா இருக்காது. கோவம் வரும், சண்டை வரும், பேப்பர் போடுறவனை பிடிச்சி திட்டுவேன். படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா யார் அந்த சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவன் மேலே எனக்கு கோவம் வரும், சண்டை போடுவேன். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் உங்க மனைவி கடைக்கு போய் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா கோவம் வரும். ஏன்னா என்னால் இப்போ அதை விட்டு போக முடியாது. ஏன்னா அது மீது எனக்கு பற்று. சரஸ்வதி பூஜை காரணத்தினால இன்னைக்கு அலுவலகம் மூடப்பட்டிருக்கும். அதனால நாளைக்கு நியூஸ் பேப்பர் வராதுன்னா அடுத்த நாளைக்கு அவனுக்கு ஒரே சோகமாயிடும். அந்த பழைய நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சுட்டு காலையில் உட்காருவான். அவன் கையில காலையில நியூஸ் பேப்பர் இருந்தாகணும். இது ஹேபிட்னு சொல்லலாமா, பற்றுன்னு சொல்லலாமான்னா, நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், பற்று தான். அது பழக்கம் கிடையாதுங்க. அது பழக்கம் இல்லை, அது பற்று, ஈடுபாடு. அப்போ ரெண்டு விஷயத்தை குறிப்பதற்கு பகவான் இங்க ரெண்டு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சில முதல்ல இது என்னன்னா, இது எல்லாமே வெளி விஷயங்கள். வெளி விஷயங்கள் நம்ம எவ்வளவு கவனத்தை செலுத்துறோமோ அவ்வளவு நமக்கு அந்த துன்பத்தை தரக்கூடியதாகவோ இன்பத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அமைத்து விடும். நமக்கு அதுல மாறுதல் வராது, அது அப்படியேதான் இருக்கும். ஆனால் இந்த சன்னியாசி எப்படின்னா, இந்த வெளி விஷயத்துல அவனுக்கு ஈடுபாடே கிடையாது. ஏன் வெளி விஷயத்துல அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னா, ஆசை என்பது அவனிடத்தில் இல்லை. ஆசை இல்லாத காரணத்தினால் பற்று இல்லை. ஆசை இல்லைங்கிறதுனால அவனுக்கு இன்பமான ஒரு மனநிலையோ, பற்று இல்லைங்கிறதுனால ஒரு துன்பமான மனநிலையோ உருவாவதில்லை. எவ்வளவு சிம்பிள் விஷயம் பாருங்களேன். சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, கேட்கறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். அவன் இவ்வளவுதான சாமி, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதா அப்படின்னு தோணும். ஆனா என்னன்னா, அதுல இருந்து வெளியில வர்றதுதான் கஷ்டம். ஏன்னா அது வெளியில வர்றது ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னா பகவான் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 2 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சலாம். அப்ப ஆசையை நீக்கிடு, பற்று நீக்கிடு, மோட்சம் உனக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலதான் அதை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு பல விதமான விஷயங்களை பகவான் இந்த இடத்துல பல குணங்கள்ல சொல்றாரு. இன்பங்களை துறந்து அச்சமும் சினமும் தவித்து. ஏன்னா இது இன்னமும் ரெண்டா புரிஞ்சுக்கணும். எதன் மீது நமக்கு பற்று இருக்கிறதோ அந்த விஷயம் நமக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்கும். என்ன ஏன்னா, எது பற்று இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இழப்பதற்கு தயாராக இல்லை.
எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பேனாவாக இருக்கலாம், ஒரு டிவியாக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, வீடாக இருக்கலாம். நமக்கு எதன் மீது பற்று இருக்கிறதோ அதை நாம் இழப்பதற்கு தயாராக இல்லை. இழப்பதற்கு நான் தயாராக இல்லாத காரணத்தினால எனக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, இப்போ ஒரு பயம் வந்துருது என்னன்னா, அது ஒரு வேளை என்னை விட்டு போயிடுச்சுன்னா, அது ஒரு வேளை நாசமாயிடுச்சுன்னா, அது ஒரு வேளை என்னால் அனுபவிக்க முடியலன்னா, இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். எப்போ ஒன்றை நீ இழப்பதற்கு தயாராக இல்லையோ அப்பொழுது உனக்குள்ள ஓங்கி நிற்கக்கூடியது என்ன, அதை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரும்பொழுதே கூடவே இன்னொன்று தொத்திக்கிட்டே வந்துடுறது. என்னதுன்னா, ஒரு வேளை போயிடுச்சுன்னா, என்னால பாதுகாக்க முடியலன்னா அப்படின்றது கூடவே வந்துடும். இதெல்லாம் அப்படிதான் அது லிங்க். அது இது இருந்ததுன்னா அது வந்துடும். எப்படி நம்ம சொல்றோமோ, புகைன்னு ஒன்று இருந்ததுன்னா நெருப்புன்னு ஒன்று இருக்குமோ, அது மாதிரிதான் இது. இதெல்லாம் உன்னோட ஒன்று லிங்க். பற்றுன்னு வந்துருச்சுன்னா கூடவே பாதுகாப்புங்கிறது வந்துடும். பாதுகாப்புன்னு வந்துடுச்சுன்னா பயம்னு வந்துடும் இல்லையா? நம்ம ஏன் வீடெல்லாம் பூட்டு மேல பூட்டை போட்டு பூட்டிட்டு போறோம், 10 வாட்டி இழுத்துட்டு போறோம்? பாதுகாப்பு தான் பண்ணிட்டே, வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் வச்சாச்சு, பூட்டியாச்சு, நிம்மதியா போக முடியாது. ஏன்னா அந்த பாதுகாப்பு கூட யாராவது ஒருத்தர் உடைச்சுக்கிட்டு உள்ள போய் எடுத்துட்டானா, ஏன்னா உலகத்துல நடக்கிறதே பயம் எங்கேருந்து வருதுன்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றிய ஒரு அறிவு நமக்குள் இருப்பதனால் தான் இந்த பயம் வருது. அது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் சொல்லிட்டு. நம்ம தான் ஏகப்பட்ட கணத்தை மடியில வச்சிருக்கோமே, அப்புறம் பயம் இல்லாம எப்படி போகணும்? ஏன்னா வச்சிருக்கிற கணத்தை பாதுகாக்கணும். என் வீட்டுக்குள்ள ஒரு வஸ்து கிடையாது, ஒண்ணுமே இல்லை, என்ன கவலை? திறந்து போட்டு கூட போகணும். ஏன்னா உள்ள வந்தவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கும் போகிறதுக்கு எதுவுமே கிடையாது, நஷ்டமடைகிறது. அப்ப எதை நான் பாதுகாக்கணும்? அப்ப பாதுகாக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. பாதுகாக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா எனக்கு பயம்ங்கிறதும் கிடையாது. நல்லா புரியுறது உங்களுக்கு இது நான் சொல்றது? பற்று இருப்பதனால் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கணுங்கிறதுனால அச்சம் தானாகவே ஒட்டி கொள்ளும். இதெல்லாம் நம்ம பிரிச்சு வைக்க முடியாது. சார் எனக்கு பற்று இருக்கு சார், ஆனா எனக்கு அந்த பாதுகாக்கணுங்கிற எண்ணமே கிடையாது, எனக்கு பயமும் கிடையாதுன்னா நிச்சயமாக அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா முதல்ல சொன்னது தப்பு. எதை நீ இழக்க தயாராக இருப்பாய் என்றால், எதன் மீது உனக்கு பற்று இல்லையோ அதை நீ இழக்க தயாராக இருப்பாய். அதை இழந்தாலும் அதனால் உனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த பற்று அது என்னத்தை கொண்டு வருதுன்னா அச்சத்தை கொண்டு சேர்க்கிறது. அடுத்தது சினம். சினம் எங்க வருதுன்னா ஆசையிலிருந்து வரக்கூடியது சினம். ஏன்னா ஆசையினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது ஒரு எஃபெக்ட், ஒரு தாக்கம் என்னன்னா, ஆசை வந்துடுச்சுன்னா அது சும்மா இருக்க விடாது. நம்மள ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை சும்மா இருக்க விடாது, அதை அடைய வேண்டும்ங்கிற ஒரு உந்துதலை நமக்குள்ள கொண்டு வரும். யூ கோ கெட் இட், யூ கெட் இட். அதுதான் ஆசையினுடைய ஒரு இது. எப்படி பற்றுங்கிறது பாதுகாப்பை நிச்சயப்படுத்துகிறதோ, ஆசை என்பது அடைய வேண்டும் என்பதை நிச்சயப்படுத்துகிறது. ஆசை இல்லாதவனுக்கு அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்முடைய பகவத்கீதையாக இருக்கட்டும், உபநிஷத்தாக இருக்கட்டும், மிக அற்புதமான ஒரு மனித நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிறைவடைந்த நிலை. மன நிறைவு அடைந்தவனுக்கு ஆசை கிடையாது, இனி எதையுமே அடைய வேண்டும்ங்கிற வேகமும் அவன்கிட்ட கிடையாது. அவன் எப்பவுமே அமைதியா இருப்பான். நாமெல்லாம் ஒரு மன நிறைவே நம்ம கிட்ட கிடையாது. எவ்வளவு கிடைச்சாலும் எது கிடைச்சாலுமே போராது, இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே, இதை விட நல்லதா இருந்தா இருக்குமே, இல்ல வேற ஒண்ணுத்தை பார்த்துட்டோம்னா ஐயோ அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இந்த மனமாகப்பட்டது சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் சஞ்சலம் அடையிறதுன்னா மன நிறைவு இல்லை, நிறைய கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஐ ஃபீல் ஐ ஆம் நாட் கம்ப்ளீட், ஐ ஃபீல் ஐ ஆம் இன்கம்ப்ளீட். நான் முழுமை அடையாதவனாக எனக்குள் ஒரு எண்ணம். அப்ப நான் முழுமை அடைய வேண்டும் என்றால் வேறொன்று வர வேண்டும். சரி, அது வந்துடுச்சுன்னா ஓகேவான்னா, அது வந்தாலும் எனக்கு முழுமை கிடைக்காது. ஏன்னா அதை விட பெட்டரானது என் கண்ணுக்கு தெரியும், என் காதுக்கு கேட்கும்,
என் மூக்குக்கு வாசனையா வரும் இல்லையா? அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த மன நிறைவுங்கிறது இல்லாம இருக்கு. மன நிறைவு இல்லை. அதுதான் இந்த ஆசையினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னன்னா, ஆசை இருப்பவனிடத்தில் மன நிறைவு என்பது இருக்காது. அடைய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா, எப்படி பற்று பாதுகாப்பை கொண்டு வர, பாதுகாப்பை நோக்கி நம்மை தள்ளிவிடுகிறதோ, ஆசை அடைய வேண்டும் என்பதை நோக்கி நம்மை தள்ளிவிடுகிறது. சரியா? அப்போ அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம ஒரு செயலை செய்கின்ற பொழுது, அதை அடைவதற்கு தடையாக விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயத்தின் மீது நமக்கு கோபம் வரும், சினம் வரும். அது பொருளாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. எதை நான் அடைய வேண்டும்ங்கிற இலக்கோடு போயிட்டு இருக்கேனோ, அதற்கு இடையூறாக எதெல்லாம் வருகிறதோ அவற்றின் மீது எனக்கு கோபம் வரும். சில நேரத்தில் எம்மேலேயே எனக்கு கோபம் வரும். ஏண்டா நீ இப்படி இருந்தா எப்படி உன்னால அடைய முடியும், நீ யூஸ்லெஸ் ஃபெலோட அப்படின்ட்டு எம்மேலேயே எனக்கு கோபம் வரும். ஏன்னா நான் அடையணும் நினைக்கக்கூடிய விஷயத்தை அடைவதற்கு என்னிடத்தில் இருக்கின்ற சுபாவமோ பழக்க வழக்கமோ ஏதோ ஒன்று காரணமாக இருக்கு. அதனால்தான் இந்த ஆசை இருக்கிறவ எப்பவுமே சிடுன்னு இருப்பா, எரிச்சலோட இருப்பா. ஏன்னா ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு தடை வந்துட்டு இருக்கும். இவனுக்கே திடீர்னு உடம்பு முடியாம போயிடும். இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பான், இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து இந்த பனிப்பிரதேசத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக கிளம்புற அன்னைக்கு கோல்டு பிடிக்கும். இவனுக்கு இவன் மேலேயும் போகும், சனி இப்படியா வரணும், என்ன உடம்பு இது, சே இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி அனுபவிப்பேன். இவன் மேலேயும் இவனுக்கு கோபம் வரும், இவன் மேலேயும் இவனுக்கு எரிச்சல் வரும். ஏன்னா இவனோட ஆசைக்கு இவனே தடையாகி விட்டான். பல பேர் ஆசையை அடைய முடியவில்லை என்பதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்களே. ஏன் தற்கொலை செஞ்சுக்கிறான்னா, அவளுடைய ஆசையே அவனாலே அடைய முடியாதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவர்களே அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள்ங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இன்னொருத்தரை நம்ம காரணமா சொல்லலாம். அப்பா திட்டினா, அம்மா கூச்சுக்கிட்டா, வாத்தியார் கம்மி மார்க் போட்டா, அதெல்லாம் சொல்லலாம். ஆனா நெட் என்னன்னா, அவ திட்டினா என்ன, கம்மி மார்க் போட்டா என்ன, அடுத்த வாட்டி முயற்சி பண்ணி இன்னும் அதிகமா மார்க் வாங்கலாமேன்ற எண்ணம் வரவில்லை. ஏன்னா இவனுக்குள்ளே இவனை பற்றின ஒரு தாழ்வான எண்ணம் என்னன்னா, நம்மளால முடியாது. அப்ப இவன் மீதே இவனுக்கு கோபம். அந்த கோபம் முத்துகின்ற பொழுது இவன் தற்கொலை செய்து கொள்ளுகின்றான். அப்ப புரியுற கோபத்துக்கு எது காரணம்? அப்போ பற்று என்பது பாதுகாப்பு நோக்கி செல்லும், பாதுகாப்பு அச்சத்தை நோக்கி செல்லும். ஆசை அடைய வேண்டும் என்பதை நோக்கி செல்லும், அடைய வேண்டும் என்பது சினத்தை நோக்கி செல்லும். ஏன்னா அடைஞ்சாலும் நமக்கு திருப்தி இல்லையே. அடைஞ்சிட்டோம், திருப்தி அடைஞ்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். அப்புறம் எனக்கு கோபம் வரதுக்கு வாய்ப்பில்லை, இன்னொன்று. ஆனால் எதை அடைஞ்சாலுமே நமக்கு திருப்தி இல்லைன்றப்போ எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியுமான்னா, இல்லை நம்ம நினைச்ச மாதிரி அடைய முடியுமா, நினைச்ச நேரத்தில் அடைய முடியுமா அப்படின்றப்போ இதுல எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நினைச்ச மாதிரியோ நினைச்ச நேரத்திலோ அடைய முடியாத பொழுது நமக்கு கோபம். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற காலத்தில் அப்புறம் ட்ரைனிங் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். அப்போ சில பேர்கிட்ட ப்ரமோஷன் பற்றி பேசும்போது, இல்லைப்பா நான் லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், ஐ வாஸ் டிசப்பாயிண்டட், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனுக்கு இந்த ப்ரமோஷன் வேணும்னு தான் அலைய அலைஞ்சான். ஆனால் அவன் எப்போ எதிர்பார்த்தான்னா, போன வருஷம் எதிர்பார்த்த உடனே அவனுக்கு கிடைக்கலன்றப்ப அவனுக்கு எல்லாருமேலேயும் கோபம். சரி இப்போ கிடைச்சுடுத்தேன்னா, கிடைச்சதுனால அவனுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நான் போன வருஷம் எதிர்பார்த்தேன், இப்போ கிடைச்சிருக்கு, என்ன பெரிய விஷயம். அப்போ கிடைச்சதுலையும் திருப்தி இல்லாம போச்சு பாருங்க. ஏன்னா இவனுடைய கணக்கு அந்த நேரத்தில் கிடைக்கணும். ஆனா அந்த மாதிரி கிடைக்குமா? நான் கிடைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, கிடைக்காமலும் போகலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஆசை வச்சது கிடைக்காம போகும்பொழுது நமக்கு கோபம் வருது. சிம்பிளா இருக்கும். பஸ்ல ஏறி ஜன்னலோர சீட்ல உட்காரலாம்னு தோணும்,
ஒரு ஜன்னல் ஒரு சீட்டு இருக்காது. அப்பவே சில பேர் கோவம்னா உடனே எல்லார்ட்டையும் போய் கத்தணும், சண்டை போடணும். அப்பதான் கோவம் இல்லை, ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு. இதெல்லாம் கோபத்தினுடைய ஆரம்ப நிலை. அது முத்தும் போதுதான் கோபமா வெளில வருது, அந்த வெறுப்பு, எரிச்சல். இவன் 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணான், உட்காண்டே இருக்கான், அப்படியே பார்க்குறான். அடுத்து ஏதோ ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி அவனாவது ஜன்னல் ஒரு சீட்ல இருந்து இறங்குவானா, இல்லை இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இறங்குவானான்றான். மெல்ல பேச்சு கொடுத்து பார்க்குறான். எங்கே சார் போகிறீங்க? திருச்சி போகிறேன். அடடா போச்சு, ஏன்னா இவனும் திருச்சி போகிறேன். திருச்சி போகிற வரைக்கும் அந்த ஆள் எழுந்திருக்க மாட்டான். இப்போ இவனுக்குள்ள சரி விடுப்பா அப்படின்னு தோணுமான்னா தோணாது. ஏன்னா ஆசை என்ன, ஜன்னல் அப்படி எட்டி பார்ப்பான். அந்த ஜன்னல் ஒரு சீட்டில் இருக்கிறவன் இப்படி நகர்ந்தானா அப்படி நகர்ந்தானா இவனுக்கு ஒரு கோபம், எரிச்சலும். புரிஞ்சுதா? ஆசைங்கிறது அடைய வேண்டும்ங்கிறது கோபம். இதுதான் இந்த இடத்துல பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இதை தவிர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த சன்னியாசி. அம்முனி மதியிலே உறுதி வாய்ந்தவன் என்பதை உணர்வாயாக. அப்ப இந்த இடத்துல முனியை பற்றி, முனிவரை பற்றி, முற்றும் துறந்தவரை பற்றி, அந்த சன்னியாசியை பற்றி பகவான் கொடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்னன்னா, வெளி விஷயத்தினால அவன் பாதிக்கிறதே கிடையாது. அது இன்பமான பாதிப்போ துன்பமான பாதிப்போ அவனுக்கு கிடையாது. ஏன்னா இவனை கையாள தெரிந்து கொண்டவன். எப்படி கையாளுகின்றான் என்றால், அவனுக்கு ஆவல் அற்றவனாய் இருப்பதனால், துன்பங்களிலே மனம் கொடாதவனாய் இருப்பதனால் அவனுக்குள் அச்சமும் கிடையாது, சினமும் கிடையாது. அப்படின்றப்ப அப்படியே அவன் அந்த முனி எப்படி இருக்கான்? மதியில் உறுதியுடையவன். மதின்னு என்ன அர்த்தம்? அறிவு. எப்படிப்பட்ட அறிவு? ஞான யோகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த அறிவில் உறுதின்னு என்ன அர்த்தம்னா அன்ஷேக்கபிள், கன்வின்ஸ்டு. கன்வின்ஸை தாண்டி கன்விக்ஷன். அவனுடைய அறிவு அவ்வளவு உறுதியானது. வாய்ப்பே இல்லை சார், எனக்கு ஞான யோகத்திலிருந்து கிடைச்ச அறிவு பெஸ்ட். அதுலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டான். அதுதான் மதியில் உறுதி வாய்ந்தவனாய். மதியில் உறுதி இருக்கின்ற பொழுதுதான் மனமும் ஸ்திர புத்தி உடையவனாக இருப்பான். எப்ப நம்மளுடைய நாலேஜ்ல, நமக்கு கிடைச்ச அறிவிலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தோ, அப்ப நம்மளால அதை பின்பற்ற முடியாது முழுமையாக. இது தூபம் போடுறவன் நிறைய பேர். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், இந்த ட்ரீட்மெண்ட்டா, இதை விட உங்களுக்கு சித்தா நல்லா இருக்குமே, நீங்க இப்போ உங்களுக்கு அலோபதியில ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், சித்தா போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவன் ஒரு உதாரணம் சொல்லுவான். இப்போ இவன் ஏதோ ஒரு ஸ்திரமான அறிவோட இருக்கிறவனா இருந்தான்னா, நான் எடுத்துட்ட மெத்தட் கரெக்டுன்ற ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட இருந்தான் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான்? அப்படியா சார், நோ ப்ராப்ளம் சார், சரின்னு காதில் வாங்கிட்டு விட்டுடுவான். அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஹீ வில் கண்டினியூ வித் தட். பட் அவனுக்கே அதில் ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்றப்போ இன்னொருத்த அது ஈஸியாக ஆட்டிடும். எந்த ஒரு சேரை ஈஸியாக ஆட்டலாம்னா, 4 காலுமே ஸ்ட்ராங்காக இல்லாதப்போ அந்த சேரை ஈஸியாக ஆட்டிடலாம். 4 காலுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற சேரை ஆட்டுன்னு என்னதான் ஆட்டினாலும் ஆட்ட முடியாது. அது ஆடாது, அன்ஷேக்கபிளாக இருக்கும். அந்த கன்விக்ஷன், தான் பெற்ற மதியில், தான் பெற்ற அறிவில், எந்த அறிவு? ஞான யோகம், ஆத்ம ஞானத்தை அடைந்தவன், அதில் அவன் உறுதி வாய்ந்தவனாக இருக்கின்றான். என்றால் என்னன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு கணத்துல, அதில் அவனுக்கு உறுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் துன்பங்களிலே மனதை கொடுக்காதவனாகவும், இன்பங்களிலே ஆவல் அற்றவனாகவும், அச்சமும் சினமும் தவிர்த்து அவனால் வாழ முடிகின்றது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஆனா அடிப்படையா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த இடத்துல பகவான் சொல்ல வந்தது, இந்த ஞானியாகப்பட்டவன் வெளி விஷயங்களை எப்படி தன்னை கையாளுகிறான். அவன் வெளி விஷயத்தை கையாள முயற்சி பண்ணவே இல்லை. நாம எல்லாம் வெளி விஷயத்தை கையாண்டுட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, வெயில் காலம் வந்தா ஏசி போட்டா சரியா போயிடுன்றோம். ஏசிக்குள்ளேயே இருக்க முடியுமா ஆல் த டைம்? அந்த வெயிலோட சூடு அனுபவிச்சுதான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ கோவம் வருது, எரிச்சல் வருது. ஏன்னா he is trying to tweak the outside things, external factors கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டாரு. ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர் வேலை அன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டாரு, ரொம்ப சீக்கிரமே முடிச்சிட்டாரு. வீட்டுக்கு கிளம்புறாரு, பார்த்தாரு வாட்சை, அடடா இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு வீட்டுக்கு போகணும், போகிற வழியில் ஒரு பார் இருக்குது, கொஞ்சம் பாரில் நேரத்தை செலவழிச்சிட்டு போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குள்ளே போனார். இவர் குடிக்க ஆரம்பித்தார். குடிக்க குடிக்க கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிட்டாரு. நேரம் போனதும் தெரியல. திடீர்னு வாட்சை பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக நேரம் ஆயிடுது. ஐயோ இன்னைக்கு பொண்டாட்டி திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி போகிற. நல்லா குடிச்சிருக்கானா, நல்ல போதை. தட்டு தடுமாறி நடுவில் கீழே விழுந்து மூஞ்சிலெல்லாம் காயப்பட்டு செடியிலேருந்து குச்சியெல்லாம் குத்தி எப்படியோ கரெக்டாக வீடை கண்டுபிடிச்சி உள்ளே சத்தம் போடாமல் போய் நேராக பாத்ரூமுக்குள்ளே போய் அங்கே பிளாஸ்டர் மருந்தெல்லாம் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு சத்தம் போடாமல் வந்து பெட்டில் படுத்துட்டேன். ஏன்னா மனைவி தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணால் பிரச்சனை ஆகிடும். திடீர்னு காலையில் பார்த்தேன்னா ஒரு பக்கெட்டு தண்ணி மூஞ்சி மேலே விழுது. அலறு அடிச்சுன்னு இருந்தேன். என்ன 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 ஏன் என்ன என் மேலே தண்ணி ஊற்றுறேன்னா மனைவி தான் நின்றுட்டு இருக்கா பத்திரகாளி மாதிரி. அவளுக்கு கோவம். என்ன என்ன இப்படி பண்ணிட்டேன் கணவன் கேட்குற. அந்த அம்மா சொல்கிறேன், நேற்று மறுபடியும் நீ குடிச்சிட்டு வந்தேன்ல. ஐயோ நான் குடிக்கவே இல்லைங்க. ஐயோ நான் குடிக்கவே இல்லை, இங்கே வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி தர இதுன்னு பாத்ரூம் கூப்பிட்டு போனேன். பாத்ரூம்குள்ளே போனேன்னா இவன் மூஞ்சியில் காயம் பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்ல வரத. இவன் காயம் எங்கே ஏற்பட்டிருக்கு? மூஞ்சியில். இவன் காயத்துக்கு வைத்தியம் எடுக்கிறான். குடிபோதையில் இருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான்? இவனோட மூஞ்சியோட பிரதிபிம்பம் கண்ணாடியில் தெரிஞ்சது பாருங்க. அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் காயம் இருக்கோ கண்ணாடியில் பிளாஸ்டர் ஒட்ட வச்சுட்டான். இந்த இடத்துல குடிபோதையினால் அவன் செய்த தவறு. அதே தவறைத்தான் நாம் அறியாமையினால் செய்கின்றோம். அந்த குடிபோதையில அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பிளாஸ்டர் வெளியில ஒட்ட வச்சுட்டான் கண்ணாடியில. இன்னிட்டு அவனுக்கு சரியா போயிடும் நினைச்சுட்டு இருக்கான். அதே விஷயத்தை தான் நாம் என்ன பண்றோம்? அந்த இடத்துல குடிபோதைங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நாம அறிவின்மை, அறியாமைங்கிறது வேற, அறிவின்மைங்கிறது வேற. அறிவின்மைன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு விஷயத்தை நாம் தவறாக அறிந்து வைத்திருப்பது, அதற்குண்டான சரியான அறிவை நாம் அடையாமல் இருப்பது. ஒன்று தெரியாமல் இருப்பதும் பிரச்சனை இல்லை, முழுமையாக தெரிந்து வைப்பதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடையில ஒன்று இருக்கு பார்த்தா, அதை அறகுறையா தெரிஞ்சுட்டு இல்லை தப்பு தப்பா தெரிஞ்சுட்டு, அதுதான் அறிவின்மை. அந்த அறிவின்மையினால நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கையாண்டு விட்டோம் என்றால் நம் பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். வெளியில இருக்கிற விஷயங்களை கையாண்டுட்டோம்னா நம்ம பிரச்சனை சரியாயிடும். ஆனா இந்த இடத்துல ஞானி பத்தி சொல்லும் போது பகவான் என்ன சொல்றார்? அவன் வெளி விஷயங்களை கையாளுவதில்லை, அவனுக்கு தெரியும் பிரச்சனை எங்க இருக்குன்ட்டு. ஏன்னா அடிப்பட்டவனுக்கு மூஞ்சில தான் காயம், அந்த இடத்துல தான் அவன் பிளாஸ்டர் போடணும். அது தெரிஞ்சு நாங்கள் போட்டால் அவனுக்கு குணமாயிடும். அது தெரியாமல் கண்ணாடியில் போட்டான்னா கண்ணாடிக்கும் லாபம் இல்லை, இவனுக்கும் லாபம். ஆனால் இந்த சன்னியாசி என்ன பண்ணுறான்? தன்னைத்தான் கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டவன் வெளி விஷயங்களால் பாதிக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னை எப்படி கையாண்டு கொண்டு விட்டால் அவனால் அந்த சூழ்நிலையில் உருவாக்கும் அவனிடத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்று ஒரு உயர்ந்த விஷயத்தை 56வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை நமக்குள்ள தான் இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம சரியாக்கணும்னா நம்ம நம்மளை சரி பண்ணணும். வைரஸ் வெளியில் இருக்கு, அந்த வைரஸ் நமக்குள்ள போன உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு பிரச்சனை. வெளியில் இருக்கிற வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற வைரஸை நாசம் பண்ணணும். அப்போ மருந்தை நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கிறோம். அதே தான் இந்த இடத்துல சன்னியாசியினுடைய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல 57வது ஸ்லோகத்தை பார்ப்போம். எவன் நல்லதும் கெட்டதும் வரும் இடத்தே எதிலும் வீழ்ச்சியற்றவனாய் ஆவலுறுவதும் பகைப்பதும் இன்றி இருப்பானோ அவனுடைய அறிவை நிலை கொண்டது. இந்த இடத்துல அவனுடைய அறிவை நிலை கொண்டது, மதி உறுதியானது, மனம் அதாவது ஸ்திர புத்தி அப்படின்லாம் எதுக்கு பகவான் அதே சொல்றாருன்னா, சன்னியாசியாகப்பட்டவன் அப்படிப்பட்ட அறிவை உடையவன், அப்படிப்பட்ட அறிவு உடையவன் இப்படி இருப்பான்றதை சொல்றதுக்கு.
அதனால்தான் அந்த ஸ்லோகத்தை முடிக்கும் பொழுது அவனுடைய அறிவை நிலை கொண்டது, அவனுடைய மதியை உறுதியானது, அவனுடைய அறிவை ஸ்திர புத்தி உடையவன் இப்படின்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட அறிவு தான் அந்த ஸ்திர புத்தியை தரும். அப்படிப்பட்ட அறிவு ஒன்றுதான் உறுதியான அறிவு அப்படிங்கிறதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்படிப்பட்ட ஸ்திர புத்தியை தரக்கூடிய அறிவு, அப்படிப்பட்ட உறுதியான அறிவை உடையவன் தான் இந்த சன்னியாசி. அவன் இப்படி நடந்து கொள்வான். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். இப்படி நடந்துக்கிறதுனால அவனுக்கு அந்த அறிவு வரலன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அறிவு இருப்பதனால தான் அவன் அப்படி நடந்து கொள்கிறான். அப்ப நமக்கு அந்த அறிவு வேணுங்கிறதுனால தான் பகவான் இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்றார். அப்போ எப்படி சொல்றாரு இங்க, மறுபடியும் சூழ்நிலையை தான் கொண்டு வர்றாரு. ஏன்னா எவ்ரிதிங் நீ சூழ்நிலையை பார்க்க விதத்தில் தான் உன் வாழ்க்கை அமையறதுங்கிறத அழகா சொல்ற. அந்த சூழ்நிலையை நீ சூழ்நிலையில் உன்னை நீ கையாள தெரிந்து கொண்டு விட்டால் போதும். சூழ்நிலையை நீ ஒன்றும் பண்ணாத. அப்ப என்ன சொல்றாரு, எவன் நல்லதும் கெட்டதும் வரும் இடத்தே. திருப்பி இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நல்லது கெட்டதுங்கிறது யாருடைய தீர்மானம்? அவரவருடைய தீர்மானம். சில பேருக்கு மழை பெஞ்சா நல்லது, சில பேருக்கு மழை பெஞ்சா கெட்டது. அவரவருடைய வியாபாரத்தை பொறுத்திருக்கிறது. உப்பு விற்கிறவனுக்கு மழை பெஞ்சா கெட்டது இல்லையா? அவனுக்கு வெயில் அடிச்சா சந்தோஷம். அதே விவசாயிகளுக்கு மழை பெஞ்சா சந்தோஷம். அப்ப நல்லது கெட்டதும் மழையில இருக்கான்னா அவரவருடைய நிலை, அவரவருடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது. இதே உப்பு வியாபாரியும் இதே விவசாயியும் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, மழை காலத்துல மழை பெய்யதான் செய்யும். நாம தான் நம்ம கிட்ட இருக்கிற உப்பை பாதுகாப்பா வைக்கணும். விவசாயி வெயில் காலத்துல மழை இருக்காது. அப்போ நீரை நம்ம சேமிச்சு வச்சோம், பாதுகாப்பா வச்சோம்னா மழை இல்லாத அந்த சூடான வெயில் காலத்திலும் பயிர்களுக்கு நீர் கொடுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுட்டு அவன் பண்ண வேண்டியதை அவன் ஒழுங்கா பண்ணிட்டான்னா அவனுக்கு வெயில் வரும்போது கோபமும் வராது, மழை வருகின்ற பொழுது இவனுக்கும் கோபம் வராது. இப்ப இவன் என்ன பண்ண, வெயிலையும் மழையும் ஹேண்டில் பண்ணானா? இல்ல, இவனுடைய நிலையும் கையாண்டான். அதுதான் நல்லதும் கெட்டதும் வரும் இடத்தை எதிலும் வீழ்ச்சியற்றவனாய். அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் விழுந்து விட மாட்டான். யார் உண்மையான பலசாலின்னா, உண்மையான பலசாலி என்னன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தாக்கு பிடித்து கொண்டு கீழே விழாம நிக்கிறான் பார்த்தலாம், அவன் தான் உண்மையான பலசாலி. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பலசாலினா 4 பேர் அடிச்சு போட்டு குத்தினானோ இல்லை உடம்பு வெயிட்டு மசில்ஸ் எல்லாம் வச்சுனா அவன் தான் பலசாலி. ஒரு 200 கிலோ மீட்டு அலட்சியமா தூக்கிட்டான்னா பலசாலி. அதெல்லாம் உடல் பலம். உண்மையான பலசாலி மனோபலம். நமக்கு உண்மையான பலம் என்னன்னா மனோபலம், உடல் பலம் அல்ல. அந்த மனோபலம் தான் இந்த இடத்துல சொல்றாரு, நல்லதும் கெட்டதும் வரும் இடத்தே அதில் வீழ்ச்சி அடையாதவனா. சன்னியாசிக்கு போய் நல்லது கெட்டது இருக்குமான்னா, சன்னியாசிக்கு நல்லது கெட்டது கிடையாது. வெளியில இருந்து பாக்குற நமக்கு. இப்ப நாயன்மார்களுடைய கதைகள் எல்லாம் இருக்கு, ஆழ்வாருடைய கதைகள் எல்லாம் இருக்கு, பக்தர்களுடைய கதைகள் எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் இறைவன் அவர்களை சோதிப்பார். கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். ஆனால் அந்த பக்தனாகப்பட்டவன் அந்த சூழ்நிலைகளை கடந்து சென்று விடுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இது என் பக்திக்கு இறைவன் வைத்த சோதனை, இதில் நான் கலங்கக்கூடாது, இதில் நான் ஜெயிக்க வேண்டும். ஏன்னா இறைவன் என்னை கவனிக்க தொடங்கிவிட்டான், என் பக்தியை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது இறைவனுக்கு நான் உறுதி உடையவனா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சோதனைகள். அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா he has started seeing me, என்ன ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கடவுள். அதாவது எனக்கு சோதனை கொடுக்கிறார். ஏன்னா இவன் நாய்க்கா இருந்தானே, இவனை என் பக்தனை ஏத்துடுறேன், என் பக்கத்துல கூப்பிட்டு போயிடுறேன். இப்ப இறைவனுக்கு அந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், he is fit or not. அப்ப யார் மீது இறைவன் ஃபிட்டா இருக்கானா இல்லையான்றத கவனத்தை கொண்டு போவாரு? அந்த வழியில வர்றவனை தானே கவனிப்பாரு. ஏதோ ஒரு வழியில போறவனை போய் இறைவன் கவனிப்பாரா?
இவனுக்கு பக்தி என்கிட்ட வரத்துக்கு தகுதி இருக்கா இல்லையா, என் அருளை பெறுவதற்கு தகுதி இருக்கா இல்லையான்றது எங்கேயோ போறவனை பத்தி கவலைப்பட மாட்டாரு. தன் வழியில் வரக்கூடியவனை, என்னை நோக்கி வரக்கூடியவனுக்கு என்னை அடைவதற்கு தகுதி இருக்கா இல்லையா. இப்போ ரோட்ல போறவா எல்லாருக்கிட்டையுமே தியேட்டருக்காரன் டிக்கெட் இருக்கான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். பஸ்ஸுக்காரன் டிக்கெட் இருக்கான்னு கேட்பானா? இல்லை. பஸ்ஸில் பிரயாணம் போறவன்ட்டு தான் கேட்பான் டிக்கெட் இருக்கான்ட்டு. சினிமா பார்க்க போறவன்ட்டு தான் டிக்கெட் இருக்கான்னு தியேட்டருக்காரன் கேட்பான். அப்போ இறைவன் யாரை சோதிப்பார் என்றால் தன்னை நோக்கி வருகின்றவரை சோதிப்பார். ஏன் என்றால் அவனுக்கு அந்த உறுதி இருக்கா, இல்லை என்றால் இன்னும் வர வேண்டும், அதை வர வைப்பதற்கு. அது பக்தனுக்கு தெரியும். அப்ப கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டால், அவர் என்னை கவனிக்க தொடங்கி விட்டார், ஆகா நான் முதல் ஸ்டெப்ல ஜெயிச்சிட்டேன், என்னன்னா கடவுளை என்னை பார்க்க வைத்து விட்டேன். அப்ப அவன் கலங்குவானா? நான் கலங்க மாட்டான். ஆனா சினிமால எல்லாம் அப்படி சொல்றான், அவன் கலங்கி விட்டான், கதறி அழறது, ஏன் இறைவா என்னை சோதிக்கின்றாய், இன்னமுமா உனக்கு என் பக்தியில் நம்பிக்கை வரவில்லை, அப்படி இப்படின்ட்டு. உண்மையான பக்தன் கலங்க மாட்டான், அவன் புரிந்து கொள்கின்றான். வெளியில இருந்து பாக்குறவாளுக்கு எப்படி இருக்கும்னா, இப்ப அங்கதான் வரோம் நாம. இந்த இடத்துல பகவான் நல்லது கெட்டதுன்னு சொன்னாரேன்னா, இந்த நல்லது கெட்டதுங்கிறது பக்தனுக்கா, சோதனைங்கிறது பக்தனுக்கா தெரிகிறது சோதனையா? இல்ல, அவன் அதை வாய்ப்பாக பார்க்கின்றான். ஆனா வெளியில இருந்து பாக்குறவாளுக்கு என்ன தோன்றது, என்னது இந்த கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரு இவரை, இதுக்குனாலும் பக்தி வேணுமா, இப்படி கஷ்டப்படுத்தணுமா கடவுள் பக்தனை, அப்ப எதுக்கு இந்த பக்தி, கடவுள் என்ன இப்படி இருக்காரு, இது வெளியில இருந்து பாக்குறவனுக்கு. அப்ப அங்க கஷ்டம் சொல்றோமே, இறை அருள் கிடைத்ததுன்னு சொல்றோமே, இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறவனுக்கு. பக்தனுக்கு இது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல எதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினாருன்னா, நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஞானிக்கு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எதிலுமே வீழ்ச்சி அடைய மாட்டான் என்றால், எப்பொழுது நீ வீழ்ச்சி அடைவாய், உன்னை வீழ்ச்சியக்கூடிய விஷயத்தின் முன்தான் நீ வீழ்ச்சி அடைவாய். கரெக்டா இல்லையா? உன்னை தள்ளிவிடக்கூடிய சக்தி இருந்தாதான் நீ தள்ளி விட்டா கீழே விழுவேன். என்னை விட பலவீனமானவன் ஒருத்தர் என்னை தள்ளிவிட முயற்சி பண்றான், நான் கீழே விழுவேனா? அவன் எவ்வளவுதான் தள்ளினாலும் நான் கீழே விட மாட்டேன். ஏன்னா தள்ளி என்னை வீழ்த்தக்கூடிய சக்தியை விட என் சக்தி பலமாக இருப்பதனால் வீழ்த்தக்கூடிய சக்தி அங்கு தோற்றுவிட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னிடத்தில் இந்த அறிவாகப்பட்டது, ஆத்ம ஞானமாகப்பட்டது மிக உறுதியாக இருப்பதனால் வேறு வெளி விஷயங்களை எதுவுமே என்னை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை, அதால் முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்ல ஞானி. அதுதான் இந்த இடத்துல சொல்ல, அவனுடைய அறிவை நிலை கொண்டதுன்றார். என்னன்னா, நிலையான அறிவை உடையவன் அவன். அவங்கிட்ட இருக்கிற அறிவு நிலை கொண்டதல்ல, நிலையான அறிவை கொண்டவன் அவன். அப்படிப்பட்ட அறிவு அவன்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதுனால இவன் மிக பலசாலி. எந்த சக்தியாலும் இவனை வீழ்த்த முடியாது. ஏன்னா வேறு எதுவும் இதை விட பலமானது, சக்தி உடையது கிடையாது. அதை தான் இந்த இடத்துல பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்ற. இதை மீறி ஒரு பலமான சக்தி இருக்கா வீழ்த்துவதற்குன்னா? இல்லை. அப்போ அந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற ஞானியாகப்பட்டவன் அவ்வளவு பலமானவன். அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரென்த், we are not talking about physical strength. நான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த இடத்துல பகவான் சொல்ல வர்றது அந்த அறிவினால் வரக்கூடிய பலம். நல்லதும் கெட்டதும் வரும்பெடுத்து எதிலையுமே வீழ்ச்சி அடைய மாட்டான். ஆவல் உருவதும் பகைப்பதும் கிடையாது. திடீர்னு ஒரு மேல ஒரு இடம் ஈசிக்கிறது, உனத்தை வேண்டான்னு சொல்லி வெறுக்கிறது, இது எதுவுமே கிடையாது. அவங்கிட்ட பற்றும் கிடையாது, பகையும் கிடையாது. ரெண்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகை எப்ப வரும்னா, பற்று இருந்தால்தான் பகை வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க யாருகிட்ட இங்க சண்டைக்கு போவீங்க? பற்று இருக்கக்கூடிய விஷயத்திற்கு தடையாக வரக்கூடியவரோ அல்லது பற்று இருக்கக்கூடிய விஷயம், பற்று இருப்பவரே தடையாக மாறுகின்ற பொழுதோ தான் உங்களுக்கு அது பகையாக மாறுகிறது. அர்ஜுனனுக்கு ஏன் இப்போ ஒரு துரியோதனாதிகள் பகைவர்களாக மாறினார்? சொந்தக்காரா தானே, தாயாதிகள் தானே. தாயாதிகளே பகைவர்களா மாறிட்டாலே அர்ஜுனனுக்கு. ஹவு இஸ் இட் பாசிபிள்? அப்படின்னா அந்த ராஜ்யத்தை அடைய வேண்டும், அதர்ம வழியில் அவன் நடக்கின்றான், தர்மத்தை காக்க வேண்டும், அதர்ம வழியில் நடக்கின்ற காரணத்தான் இவர்களுக்கு ராஜ்யத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆசையை விட அதர்மமாக அவன் நடந்து கொள்கின்றான். இவனை தண்டிக்க வேண்டும், அதர்மத்தை தண்டிக்க வேண்டும்.
துரியோதனனை தண்டிக்க வேண்டும் என்பதல்ல அவருடைய நோக்கம். ஏன்னா அப்படிப்பட்டவர் அல்ல யுதிஷ்டர். இந்த மாதிரி ஒரு பெரியவர் நம்ம வீட்டில் இருக்கணும், அந்த பெரியவர்களுக்கு கேட்டு நடங்கக்கூடியவள நாம இருக்கணும், இருந்தாலும் அந்த குடும்பம் சூப்பரா இருக்கும். யுதிஷ்டர் மாதிரி ஒரு பெரியவர் இருந்தால் அவருடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய தம்பிமார்கள் இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் இன்றும் பேசப்படுகிறார்கள் இல்லையா? இப்ப நம்ம பேர் வச்சு அர்ஜுனன் பேர் வச்சுக்கலாமா? நகுலன் சகாதேவன் பேர் வச்சுக்கிறது இல்லை, ஆனா வச்சுட்டாலும் தவறாக இருக்காது. ஆனா துரியோதனன்ற பேர் யாராவது வச்சுக்க விரும்புவாளோ? சகுனிங்கிற பேர் யாராவது வச்சுக்க விரும்புவாளோ? தர்மேந்திரா, தர்மன், இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கிறான். ஆனா துரியோதனன் யாரும் வச்சுக்க மாட்டான், சகுனின்னு யாரும் வச்சுக்க மாட்டான், சிசுபாலன் பேர் வச்சுக்க மாட்டான். ராமர் பேர் வச்சுக்கிறோம், கிருஷ்ணர் பேர் வச்சுக்கிறோம், ராவணன் பேர் வச்சுப்பாள மாட்டேன். நரசிம்மன் பேர் வச்சுக்கிறோம், இரண்யகசுபன் பேர் யாராவது வச்சுப்பாளோ? மாட்டேன் இல்லையா? அப்ப ஏன்னா இந்த பேரெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், யுதிஷ்டர், அர்ஜுனன் போன்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை போராடி அழித்தார்கள் என்பதற்காக அவருடைய பேர் சிறந்ததாக இருக்கிறது, இன்றும் பேசப்படுகிறது. நாம் அந்த பேரை அதனோடு இணைத்துக் கொள்ள நாமும் சந்தோஷமாக இருக்கின்றோம். ஏன் யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமான்னு சொல்லுங்க. ராவணன் பேர் வச்சுட்டு இருக்கிறவன், துரியோதனன் பேர் வச்சுட்டு இருக்கிறவன், சகுனிங்கிற பேர் வச்சு யாராவது ஒருத்தரை காட்டலாம். எப்படிப்பட்ட நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, கடவுளை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பா அவன் குடும்பத்தில் யாருக்குமே அந்த பேரை வைக்க மாட்டான். அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அவன் உண்மையிலே கடவுளை எதிர்க்கல, அது சும்மா வெளியில ஒரு சில அவனுடைய சில சௌகரியங்களுக்காக அதை பயன்படுத்திக்கிறான். அப்படி உண்மையிலே எதிர்க்கக்கூடியவன் என்ன பண்ணணும், அவனோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கணும். சிசுபாலன், ராவணன், துரியோதனன், இப்படி பேரை வைக்கணும். வச்சா ஃபேண்டாஸ்டிக். ஆனா வைக்க மாட்டான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்றேன். ஏன்னா அவனுக்கு ஆவலும் கிடையாது, பகையும் கிடையாது. ஏன்னா பகைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அவனுக்கு ஆசை இல்லை. ஆசை இருந்ததுன்னா அடையணும் தோணும். அடையறதுக்கு தடையா இருக்கக்கூடியவர்கள் பகைவராக மாறுகிறார்கள். அடைந்ததை பறிப்பதற்கு வரக்கூடியவர்கள் பகைவராக மாறுகிறார்கள். அப்போ ஆசையும் இல்லை அப்படின்றப்போ, அடைவதற்கு எதுவும் இல்லைங்கிறப்போ, பாதுகாப்புங்கிறது இல்லைன்றப்போ பகைவருங்கிறதும் இல்லை. ஏன் ராஜா கோட்டையை கட்டுறார்? பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்? பகைவர்கள் இருக்கிறார்கள். அந்த பகைவர்கள் யார்? இவன் எதை விரும்புகின்றானோ, இவனுக்கு எது வேணுங்கிறதோ அதை எடுத்துட்டு போறவா பகைவர்கள். எப்படி இன்டர்லிங்க் பாருங்களேன், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பகவான் வந்து சில ஸ்லோகங்கள்ல ஒரே விஷயத்த சொல்றேன், ஆனா அதை பல கோணத்துல சொல்லும் பொழுது நமக்கும் பாருங்களேன், உன்னோட ஒண்ணு எப்படி இன்டர் கனெக்டட் பாருங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்து என்னன்னா, ஆசை அல்லது துன்பத்தை எடுத்தோம். துன்பம் என்பது பற்று, பற்று என்பது பாதுகாப்பு, பாதுகாப்பு என்பது அச்சம். ஆசை என்பது சுகம், சுகம் என்பது அடைய தூண்டுவது, அடைய தூண்டுவது என்பது சினம். இதனால பகைவர்கள் வருகிறார்கள். இதெல்லாம் இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்துல ஒரு ஞானி வெளி விஷயங்களில் தன்னைத்தான் எப்படி கையாண்டு கொள்கிறான், தான் எப்படி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டதனால் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை, அந்த சூழ்நிலைகளில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை எடுத்து சொன்னான். இனி அந்த மாதிரி ஆகிறதுக்குண்டான விஷயங்களை அடுத்த சில ஸ்லோகங்கள்ல பகவான் அற்புதமான உதாரணங்களோட சொல்ல போறார். அதையும் நாம பார்ப்போம். இன்னைய வகுப்பை நாம இதோட நாம முடிச்சுக்கலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.